Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு சம்பந்தமா ஒரு அப்டேட் ஒன்று நமக்கு வந்திருந்தது. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆகியும் நீங்க எந்தவித அப்டேட்டுமே பண்ணாதவங்க உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதிய ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. 14/3/2024 இதற்குண்டான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இதுவரை இந்த அப்டேட்டை பண்ணல அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த லாஸ்ட் டேட் எதுவரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நம்ம அந்த லாஸ்ட் டேட் வரையும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நம்ம பண்ணிக்கலாம். அது எந்த டேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் பண்ணியிருக்காங்க. அதாவது 14/6/2024 வரையும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாம இதை ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நாம பண்ணிக்க முடியும். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். நெக்ஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து நீங்க அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டியது வரும். நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, ஆஃப்லைன்ல பண்ணாலும் சரி, அதற்கு நீங்க பேமெண்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியது வரும். அதனால நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை 10 வருஷம் ஆகி அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிருங்க. அது எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. அது போக இப்ப என்னுடைய ஆதார்ல இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, எப்படி அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் இப்ப நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய இப்ப இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நான் அப்லோட் பண்ணணுமா இல்ல தேவையில்லையா அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க அதற்கு மை ஆதார் வெப்சைட் வந்துக்கோங்க. அதனுடைய வெப்சைட் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல நீங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஏஜ் பேண்ட், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய ஸ்டேட் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பரினுடைய கடைசி 3 நம்பர் இங்க கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பாருங்க, திஸ் ஆதார் நம்பர் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அப்டேட், ப்ளீஸ் அப்லோட் தி டாக்குமெண்ட்ஸ் த்ரூ அப்படின்னு வெப்சைட் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே திஸ் ஆதார் நம்பர் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த அப்டேட்டை நீங்க பண்ணி ஆகணும். 14ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். அதே இது 15ஆம் தேதியில இருந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு நமக்கு இதுவரை எந்த தகவலும் சொல்லல. 15ஆம் தேதியில இருந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் செலுத்தி தான் நீங்க இதை பண்ண வேண்டிய வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கீழே திஸ் ஆதார் நம்பர் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வரல அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். இப்படிதாங்க நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுல POA POI டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது எப்படி அப்படிங்கறது வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். அது போக நாம பண்ணணுமா வேணாமா அப்படின்னு செக் பண்றதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம இப்ப பார்த்தாச்சு. திரும்பவும் சொல்றேன், அது எப்படி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.